ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2024 ரிலீஸ் ஆன ஒரு அட்டகாசமான மலையாளம் படமான பனி படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே செபாஸ்டின் சிஜுன் ரெண்டு பசங்க ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு டயர் பஞ்சர் ஆகி அதை சரி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒர்க் கொடுக்குற ஒரு பெரியவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த பசங்களும் எங்களுக்கு முக்கியமாக ஒரு வேலை இருக்குது, அதனால எங்களுக்கு 5 நாள் லீவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த கடையிலேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த ரெண்டு பசங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதில் செபாஸ்டின் ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருப்பா. அந்த பொண்ணு இவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனால் இவன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அங்கே கட் பண்ண அந்த பக்கம் கமிஷனர் அவருக்கு கீழே இருக்க போலீஸ்காரங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, ஊரில் நிறைய கட்ட பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு, குற்றங்கள் வேற நிறைய நடக்கிறதுனால நிறைய பேர் இறந்தும் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த ஊர்லேயே கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க கிரின்னு ஒருத்தர், அவரோட டீமில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க. ஆனால் அவரோட டீம்ல இருந்து ஒருத்தரை கூட நம்ம அரெஸ்ட் பண்ணலை. பொலிட்டிக்கலாக இருக்கிற போலீஸ்காரங்கள் எல்லாரையுமே அவரோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஸோ அதனால இதுக்கப்புறம் எந்த குற்றமும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லா போலீஸ்காரங்கக்கிட்டையும் பேசுகிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ இந்த ரெண்டு பசங்க செபாஸ்டினும் சிஜுவும் கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ஒருத்தன் அவனோட கையில் மிகப்பெரிய கொடை ஒன்றா வச்சுருக்கான். அதையும் வச்சுட்டு பப்ளிக்கில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரியவர் வராரு. அந்த பெரியவரை இவங்க தடுத்து நிறுத்தி ஓரத்தில் ஒரு ஏடிஎம் ஒர்க் பண்ணாத நிலையில் இருக்கும். அந்த ஓடாத ஏடிஎம்குள்ளே அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் அந்த சிஜு கையில் இருந்த பெரிய கொடையை ஓப்பன் பண்ணிவிட்டு அவனுக்கு காவலாக நின்றுக்கிட்டு இருக்கான். அதாவது உள்ள அந்த பெரியவரை கூட்டிகிட்டு போன செபாஸ்டினை வெளியில் இருக்க பப்ளிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் இவன் இந்த மாதிரி இங்கே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த ஏடிஎம்குள்ளே செபாஸ்டின் அவனோட கையில் இருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த பெரியவரை பயங்கரமாக குத்தி அங்கேயே கொலை பண்ணிடுறான். இப்போ அதுக்கப்புறம் இந்த செபாஸ்டினும் சிஜுவும் ஒன்றும் தெரியாத மாதிரி பப்ளிக் மத்தியில் பப்ளிக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவரை கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தின கொடை, கத்தி, க்ளவுஸ் இது எல்லாத்தையுமே அங்கே இருக்க புதருக்குள்ளே கொண்டு போய் தீ போட்டு எரிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல பொதுமக்கள் கூடுறாங்க, யாரோ கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பொதுமக்களாக இந்த செபாஸ்டினும் சிஜுவும் அங்கே வந்து அந்த கொலையை பார்த்துட்டு இவங்களும் ஷாக் ஆகுற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த செபாஸ்டினோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. ஸோ உடனே செபாஸ்டின் அவகிட்ட போயிட்டு இங்கே ஏதோ கொலை நடந்திருக்கு, ஸோ நம்ம இங்கே இருக்க வேணாம், வா கிளம்பலான்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ இப்போ இந்த கொலை கேஸ் போலீஸ்காரங்களுக்கும் தெரிய வருது. அதனால கேரளா போலீஸ் அந்த இடம் ஃபுல்லாக வந்துடுறாங்க. அவங்களும் பட்ட பகலில் இப்படி ஒரு ஏடிஎம்மில் ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு, இதை யார் பண்ணியிருப்பான்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்கள் மேலே சந்தேகப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஊர்லேயே கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கிரிங்கிறவர் மேலேயும் சந்தேகம் வருது. இந்த கிரி தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவருக்கு ஒரு அழகான மனைவியும் இருக்காங்க. இவருக்கு இவ்வளோ வயசாகியும் தன்னோட மனைவி தான் உலகம்னு சொல்லி இன்னும் ஒரு ரொமான்டிக்கான யூத்தாக தான் நம்மளோட ஹீரோ இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு அம்மா, ஒரு அண்ணன், கசின் சிஸ்டர் ஒருத்தங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த கசின் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, இவங்க போலீஸாகவும் இருப்பாங்க. இப்போ இவங்க நம்ம ஹீரோ கிட்ட அந்த கமிஷனர் ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கை போட்டு பேசியிருப்பார் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஊரில் இருக்க ஒரு ஏடிஎம்ல கொலை நடந்திருக்குங்கிற விஷயம் தெரிய வருது. அதை கேட்டு அவர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. நம்ம ஆட்கள் யாருமே இந்த விஷயத்த பண்ணலையே, ஒருவேளை டேவிட்டோட ஆட்கள் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டேவிட்டுக்கு கால் பண்ணுறாரு. இந்த டேவிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால இப்போ அந்த டேவிட்டுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி ஏடிஎம்ல நடந்த அந்த கொலை விஷயமா பேசிட்டு இருக்காரு. அப்போ டேவிட்டும் நான் எதுவும் பண்ணலையே, என்னோட பசங்களும் பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு. அங்கே கட் பண்ணா இப்போ சிஜு, செபாஸ்டின், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூமில் செபாஸ்டினும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவனுக்கு காவலாக அவனோட ஃப்ரெண்டு சிஜு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த செபாஸ்டினுங்கிறவன் பயங்கர கொடூரமான ஒருத்தன். அவன் ஏதாச்சும் ஒன்று அடையணும்னு நினச்சான்னா அதை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவான். ஸோ அப்படி நண்பன் என்ன ஆசைப்பட்டாலும் அவனுக்கு நாம் அதை செஞ்சு வைக்கணும்னு சொல்லி இவனோட நண்பனான சிஜுவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி தான் இப்போ வெயிட்டிங் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஏடிஎம்ல கொலை நடந்த நேரத்தில் இந்த கொலையை முதல்ல யார் பார்த்தான்னு போலீஸ்காரங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த செபாஸ்டினும் சிஜுவும் நாங்களும் பார்த்தோன்னு சொல்லி கையை தூக்கியிருப்பானுங்க. அதனால இவனுங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்காக போலீஸ்காரங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ
இப்போ செபாஸ்டினும் சிஜுவும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அங்க இந்த பசங்க நாங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கலான்னு போகும்போது அங்க ஒரு பாடி இருந்த மாதிரி நாங்க எங்க 2 கண்ணால பார்த்தோம்னு சொல்லி இவங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. அங்க கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அங்க லோக்கல்ல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கடைக்கு வெளியில செபாஸ்டினும் சிஜுவும் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை பார்த்த செபாஸ்டினுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால செபாஸ்டினும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவன் சிஜு கிட்ட எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எப்படியாவது ஒரு வாட்டி அவளை நான் டச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியே போய் அவளோட இடுப்புலேயே கிள்ளி விட்டுடுறான். அதுக்கப்புறமா சாரி மேடம் தெரியாமல் டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. வேகமாக செபாஸ்டினை பலார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு அங்கேருந்து கோவத்தில் சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு, எந்த திங்ஸுமே வாங்காமல் கிளம்புற, ஏதாச்சும் ஆச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் இல்லை எதுவும் இல்லை வாங்க நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க ஒரு பையனை மட்டும் திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ அவனை திரும்பி பார்த்துட்டு சரியான பொறுக்கி பசங்களா இருக்கானுங்க, இவனுங்களால உன்னால நிம்மதியாக பொருட்கள் கூட வாங்க முடியலைல, வா நான் அவன்கிட்ட போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் நடந்த விஷயத்த சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பயங்கர கோவத்தில் அவனுங்களை போய் நேராக பலார்னு ஒரு அறை அறைகிறாரு. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே உங்களை இந்த ஏரியாவில் நான் பார்த்தேன், அவ்வளோதான், உங்களை இந்த ஏரியாவில் நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனுங்களை மிரட்டி அங்கேருந்து விரட்டி விட்றாரு. ஸோ இதனால் நம்ம செபாஸ்டினுக்கும் சிஜுவுக்கும் பயங்கரமாக ஷேம் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ அவங்களோட ஒய்ஃபை அங்கேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த செபாஸ்டினும் சிஜுவும் நம்ம ஹீரோ அடித்ததுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் வராங்க. அவங்க ஒரு பையில் 10 லட்சம் ரூபாய் காசை போட்டு நாங்கள் சொன்ன மாதிரியே ஏடிஎம்ல வச்சு அவனோட கதையை நீ முடிச்சுட்ட, இந்த உங்களுக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்சம் ரூபாயை இவங்களோட கையில் கொடுத்துட்டு அடுத்து வேலை வரும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்கிட்ட ஆமாம் நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ இந்த பசங்களும் வழியில் எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவனுங்களும் சரி ஓகே உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போது செபாஸ்டினும் சிஜுவும் அந்த கிரி எவ்வளோ பெரிய ரவுடி ஆனாலும் அவனை சும்மா விடக்கூடாது, ஏன்னா நம்மளும் இப்போ ஒருத்தனை கொலை பண்ணி காசை வாங்கியிருக்கோம், நம்ம யாருங்கிறத அவனுங்களுக்கு காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த 2 பசங்களும் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம ஹீரோவோட வீட்டை நோட்டமிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு, அவரோட ஒய்ஃப் கூட இல்லை, ஆனால் அவரோட ஒய்ஃப் கூட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் வீட்டில் வேலைக்காரி இருக்கா, நீங்கள் பொறுமையாகவே நைட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வெளியில் இந்த சிஜுவும் செபாஸ்டினும் வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ இல்லைங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே எகிரி குதிக்கிறாங்க. அதை பார்த்த வேலைக்காரமாவும் பயங்கரமாக அலறி சத்தம் போடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே மேல் படிக்கட்டுலேருந்து ஒரு ஒயின் பாட்டில் கீழே வந்து உடஞ்சி விழுது. அங்கே போய் பார்த்தா அங்கே செபாஸ்டினும் சிஜுவும் வராங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு பயங்கரமாக அலறி அடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்துறாங்க. ஆனால் இந்த செபாஸ்டின் எட்டி உதைச்சு அந்த கதவை உடைச்சு உள்ளே போய் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டி அவங்களோட ட்ரெஸ்ஸாலவே அவங்களோட கையை கெட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு அவங்கள கொடூரமாக ரேப் பண்ணுறான். இந்த செபாஸ்டின் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை கொடூரமாக ரேப் பண்ணுற இந்த கேவலமான விஷயத்த அவனோட ஃப்ரெண்டு சிஜு அவனோட மொபைலில் ரெக்கார்டும் பண்ணுறான். அதுக்கப்புறமா உன்னோட புருஷன் எவன் எனக்கு தெரியும்டி, உன்னை தொட்டதுக்கு தானே அவன் இந்த மாதிரிலாம் பண்ணான், இப்போ உன்னை மொத்தமாக கெடுத்துட்டேன், என்ன பண்ண முடியுமோ பண்ண சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறானுங்க. ஸோ இப்போ இந்த தகவல் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனால பயங்கர கோவத்தோட நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வராரு. இப்போ அவரோட வீட்டில் நிறைய பேர் கூடி இருக்காங்க. வாசல்ல அவரோட தம்பி, அண்ணன், அவரோட ஃப்ரெண்டு டேவிட் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப சோகத்தில் கண் கலங்கினபடி அவரோட பொண்டாட்டியை பார்க்குறதுக்காக உள்ளாடி போகிறாரு. இப்போ அங்கே ஒரு டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட உங்கள் ஒய்ஃப் இப்போ நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அவங்க மென்டலாக ரொம்பவே நொந்து போய் இருக்காங்க, நீங்கள் அதனால் பார்த்து பத்திரமா அவங்கள தேத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட ஒய்ஃபை பார்க்க முடியல, அவருக்கு போகவே முடியல.
இருக்கும்ல, எப்படி அவளை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தலகுனிஞ்சு அங்க நிக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட அம்மா அங்க வராங்க. அவங்களோட மருமக கிட்ட போயிட்டு, ஏமா இதோ பாரு, நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இதுக்கு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. உன்னோட அனுமதி இல்லாம ஒருத்தன் உன்னை இப்படி பண்ணியிருக்கான்னா ஃபீல் பண்ண வேண்டியது நீ கிடையாது, அவன் தான். அவமானப்பட வேண்டியதும் அவன் தான். நம்ம ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கான மருந்துகள் எடுத்துட்டு அதை கடந்து போவோம்ல, அதே மாதிரி நீ இதுல இருந்து மீண்டு வரணும். இதை நினைச்சுக்கிட்டு இருக்காத, அவன் தான் இதுக்காக அசிங்கப்படணும், கேவலப்படணும். அதனால எப்படியாவது நீ சீக்கிரம் இதுல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலா பேசுறாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் மெதுவா அவங்களோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக அழுதுகிட்டே உள்ள வராரு. இப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோ கிட்ட வந்து, இன்னும் 3 நாள்ல உன்னோட பொண்டாட்டியை நான் என் வீட்டில் வச்சிருக்கேன், ஆனா அதுக்குள்ள இவளை கெடுத்தவனுங்கள நீ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்கள ஹக் பண்ணி ஆறுதலா இருக்காரு. அதே சமயம் அடுத்த நாள் இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருப்பாரு. ஸோ இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இந்த செபாஸ்டினும் சிஜோவும் வந்துட்டு போன விஷயம் தெரியுது. அப்படி இந்த 2 பசங்களோட முகத்தை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டான டேவிட்டும் அவரோட ஆட்கள் கிட்டையும் இவங்களோட ஃபேஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பையனுங்க எங்க இருந்தாலும் அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி டேவிட் அவரோட அடியாட்கள் கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோட கசின் சிஸ்டர் ஒருத்தங்க போலீஸா இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து, உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஆன விஷயம் கமிஷனர் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த கேஸை நாம லீகலா ஹேண்டில் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அவங்க, நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்து விலகிரு, மீதி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த 2 பசங்களை செபாஸ்டினையும் சிஜுவையும் இவங்க தேடாத இடமே இல்லை. அதே சமயம் இவங்க கையில மாட்டக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி போலீஸ்காரங்களும் ஒரு பக்கம் அவனுங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேவிட் இருக்கார் இல்லையா, அவரு ஜாயின்னு ஒருத்தனை பார்க்குறாரு. இந்த ஜாயும் நம்ம டேவிட் கிட்ட, அந்த 2 பசங்களையும் எனக்கு தெரியும், அவங்க இங்கே தான் இருக்க ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க, சின்ன சின்ன விஷயங்கள், கட்ட பஞ்சாயத்துகள், அது எல்லாமே காசை வாங்கிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த செபாஸ்டினுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அவங்கள நீங்கள் பிடிச்சி வைங்க அப்படின்னா அவன் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால இந்த டேவிட் அவனோட அடியாட்களை அனுப்பி இந்த செபாஸ்டினோட அப்பாவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே கட் பண்ண அந்த பக்கம் அந்த செபாஸ்டின் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பீச் பக்கமாக இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். அவனுக்கு காவலாக இந்த சிஜு வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இப்போ இந்த செபாஸ்டினுக்கு ஒரு மெசேஜ் வருது, உன்னை எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க, உன்னை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் வருது. ஸோ அதனால அவன் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கேயே விட்டுட்டு அவனோட ஃப்ரெண்டான சிஜு கூட அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். ஆனால் இவன் இந்த மாதிரி நம்மளை அடிக்கடி தனியாக விட்டுட்டு போகிறான்னு சொல்லி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் காண்டில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனால் அதுக்குள்ள நம்ம டேவிட்டோட அடியாட்கள் எல்லாருமே செபாஸ்டின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் அங்கே செபாஸ்டின் இல்லை, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்காங்க. அதனால அவளையும் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த அடியாட்கள் எல்லாருமே செபாஸ்டினோட அப்பாவோட ஃபோன்லேருந்து கால் பண்ணி, இதோ பாரு, உன்னோட அப்பாவும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் எங்கள் கையில் மாட்டிட்டாங்க, ஒழுங்கு மரியாதையாக எங்ககிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அடியாட்கள் எல்லாரும் செபாஸ்டினோட அப்பாவை பயங்கரமாக அடிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஃபோன் காலில், டே எங்கடா போயிட்ட, நீ எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்துடுற, அதனால இவங்க எல்லாரும் என்னை போட்டு அடிக்கிறாங்க, என்னை காப்பாற்று, நீ பேசாமல் இங்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த செபாஸ்டின் அந்த இடத்துலையே ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறான். அங்கே கட் பண்ண அன்னைக்கு நைட்டே இந்த டேவிட் அவரோட வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் மிட் நைட்டு இந்த டேவிட்டோட வீட்டுக்குள்ள இந்த செபாஸ்டினும் சிஜுவும் நுழையிறாங்க. அங்கே இந்த டேவிட்டோட கையையும் காலையும் கட்டிலோட சேர்த்து கட்டி போட்டுட்டு அவரை தட்டி எழுப்பி, இதோ பாருடா, என்னடா என் அப்பாவையும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் பிடிச்சி கெட்டி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்துறானுங்க. அப்போ அவங்களை பார்த்த டேவிட்டு பயங்கரமாக கடுப்பாகி, ஏன்டா டே, எல்லார்கிட்டையும் போயிட்டு இப்போ கடைசியில் என்கிட்டையும் வந்துட்டீங்களா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அந்த நேரத்தில் இந்த செபாஸ்டின் சிஜுவும் அவங்க கையில இருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து இந்த டேவிட்டை அந்த இடத்துலயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. இந்த டேவிட் ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க, அவரு மிகப்பெரிய ஒரு ரவுடி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ரவுடியே இவனுங்க அசால்ட்டா கொலை பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டானுங்க. ஸோ இப்போ இந்த தகவல் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே உடஞ்சு போறாரு. டேவிட்டோட மனைவியும் அதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க.
இதனாலவே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஸோ அதனால அந்த பசங்கள சும்மாவே விடக்கூடாது. நாம அவனுங்கள புடிச்சு கொலை பண்ணிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியில கார் ஓட்டிட்டு போய்க்கிட்டு இருக்காரு. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட காரு ஒரு பாலத்துக்கு நடுவுல ஆஃப் ஆகி நிக்குது. என்னன்னு பார்த்தா திடீர்னு அவரோட கார் கண்ணாடிய யாரோ ஷூட் பண்றாங்க. அதுதான் இந்த 2 பசங்கங்கிற விஷயம் நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அந்த 2 பசங்களையும் பார்த்துட்டு இவனுங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார விட்டு வெளிய வராரு. அப்ப அந்த பசங்க நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லயே ஷூட் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவரோட காருக்குள்ள இருக்கிற அவரோட துப்பாக்கிய எடுத்து அதுல தோட்டாவ போட்டுட்டு நம்ம செபாஸ்டினையும் சிஜுவையும் ஷூட் பண்ணி கொலை பண்றதுக்காக போறாரு. ஆனா அதுக்குள்ள அவனுங்க 2 பேரும் பைக் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடாம அவனுங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டே இருக்காரு. ஆனா அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போறானுங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு நாம எங்கேயாவது தலைமறைவாயிரலாம். அதான் நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்குல்ல, அதுக்கப்புறமா இந்த கிரியோட கதையை நான் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறானுங்க. ஸோ அதனால இப்போ அவனுங்க அங்கேருந்து தலைமறைவாகிறதுக்காக ஊரை விட்டு வெளியே போகிறதுக்காக அன்னைக்கு நைட்டே அவங்களோட பைக்கை எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியவும் போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய பாலம் இருக்குது. அந்த பாலத்தை அவனுங்க தாண்டும் போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறாரு. ஐயோ, இவன் நம்மளை பார்த்துட்டான்னா நம்மளை சும்மா விட மாட்டானே, நம்மளை கொலை பண்ணிடுவான், அதனால நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானுங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ இவனுங்களோட பைக்கை கொண்டு வந்து இடிக்கிறாரு. அதனால அவனுக்கு 2 பேரும் அவங்களோட பைக்கோடவே அந்த பாலத்துக்கு கீழே ஒரு ஆறு மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளேயே போய் விழுந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கும் இவனுங்க 2 பேரும் உயிரோட இருக்கானுங்களா இல்லை செத்து போயிட்டானுங்களான்னு தெரியாது. ஏன்னா அவனுங்க தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. அப்படியே நாட்கள் போகுது, பல மாதங்கள் ஆகுது, பல வருடங்கள் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு டேவிட் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஒய்ஃபையும் நம்ம ஹீரோ அவரோட வீட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நாட்கள் ஆகுது இல்லையா, ஸோ அதனால நம்ம ஹீரோட ஒய்ஃபும் நார்மலான நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுலேருந்து எல்லாம் மறந்து இதுக்கப்புறம் நாம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நார்மலா இருக்கலாம்னு சொல்லி எல்லாருமே ஒரு நார்மல் லைஃபுக்குள்ள வராங்க. ஆனா இவங்க வெளியில எங்க போனாலுமே ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட அண்ணன் பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு குடிசை வீட்டுல 2 பசங்க வாடகைக்கு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைச்சு அந்த ஏரியாவுக்கு போய் அவனுங்க வேவு பார்க்கலாம்னு சொல்லி போறாரு. ஆனா அந்த இடத்துல 2 பசங்க இல்லை, அங்க ஒரு கப்பல் தான் இருக்காங்க போல. அந்த கப்பல் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் இங்கே வந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த நைட்டு அப்படியே நடந்து அவரோட காருக்கு வராரு. அந்த நேரத்தில் அவரோட காருக்கு மேலே யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாருன்னு பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே செபாஸ்டினும் சிஜுவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க இன்னும் செத்து போகல போல, உயிரோட தான் இருக்கானுங்க. அவனுங்க கையில் துப்பாக்கியை வச்சுட்டு உங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு தாண்டா நாங்கள் போய் சேருவோம், அதுக்கு முன்னாடி எங்கள் உயிர் போகாதுடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அந்த நேரத்தில் இந்த பசங்களோட கையில் இருந்து துப்பாக்கியில் குண்டில் போல, ஸோ அதனால கையில் கத்தியும் வச்சிருப்பானுங்க. அந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோவோட அண்ணனை அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அண்ணனோட நம்பர்லேருந்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. அண்ணனோட நம்பர்லேருந்து கால் வர்றதுனால நம்ம ஹீரோவும் சொல்லு அண்ணா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ அந்த பசங்களும் சொல்லு அண்ணா இல்லடா, சொல்லுங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அண்ணனோட கதையை முடிச்சுட்டேன்டா, அவனோட பாடியை வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றானுங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு, கதறி அழுறாரு. இப்போ அவர் ஆட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு ஓடி போறாரு. அப்போ அங்க ஒரு காரோட டிக்கில தன்னோட அண்ணனோட பாடி இருக்கு. அப்போ அந்த பாடியில அவங்க அண்ணனுக்கு உயிர் இருக்குங்கிறத பாக்குறாரு. அப்பாடா, குத்துனவனுங்க சரியா குத்தாம போயிட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணனை காப்பாத்தி அங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. இத்தனை மாசம் ஆகியும் அவனுங்க போயிட்டானுங்கன்னு நாம நினைச்சோம். ஆனா அவனுங்க இப்போ நம்ம குடும்பத்துல இருக்கவனுங்களை திரும்பவும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அந்த நேரத்துல டாக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, உங்க அண்ணனை நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு நிம்மதி வருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே ரொம்ப சேஃபா வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லி அவரோட வீட்டுக்குள்ளேயே எல்லாரையும் வச்சு சேஃபா பார்த்துக்கிறாரு. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம ஹீரோவோட அண்ணனை அவங்க அம்மா சேஃபா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா அங்கே இருக்காங்க. அப்படி அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற லிஃப்டில் ஏறுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கீழே போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த 2 பசங்களை நாங்களே தேடிக்கிட்டு இருக்கோம், நாங்களே பிடிச்சிடுவோம், நீ அவனுங்களை எதுவும் பண்ணிடாதன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவை நீங்கள் பிடிப்பீங்கன்னு சொல்லி தான் நான் என்னோட ஃப்ரெண்டு டேவிட்டை தவற விட்டேன், இப்போ என்னோட அண்ணனையும் இப்படி பண்ணியிருக்கான், அதுக்கப்புறமா அவன் என்னையும் பண்ணுவான், என் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தங்களையும் பண்ணுவான், அது வரைக்கும் நான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை,
காலத்துல நானே இறங்குறேன். அவன நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா அங்க லிஃப்ட்ல ஏறி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு பின்னாடி 2 பொண்ணுங்க ஃபர்தா போட்டுட்டு நின்னுக்கிட்டு இருக்க மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஃபர்தா போட்டிருக்கவங்க பொண்ணுங்களே கிடையாது. இந்த செபாஸ்டினும் சிஜுவும் தான். அவனுங்க 2 பேரும் "ஆண்டி எங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கிற மாரி அவங்களோட ஃபர்தாவ கழட்டி அவங்களோட ஃபேஸ காட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட அம்மா தான் கொஞ்சம் தைரியமான ஆளாச்சே. அதனால அவங்க இந்த செபாஸ்டினையும் சிஜுவையும் போட்டு பயங்கரமா அடைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த செபாஸ்டினும் சிஜுவும் ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோவோட அம்மாவ குத்துறாங்க. ஸோ அதனால அவங்களும் அங்க கான்ஷியஸ் இல்லாம போறாங்க. இந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ கேள்விப்படுறாரு. நம்ம ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தங்களையும் அவங்க 2 பேரும் இந்த மாரி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வெறி நம்ம ஹீரோக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு தகவல் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த செபாஸ்டினும் சிஜுவும் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைக்குது. ஸோ நம்ம ஹீரோவும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா இந்த செபாஸ்டினும் சிஜுவும் நம்ம ஹீரோவ பார்த்து கொஞ்சம் நக்கலா சிரிக்கிறானுங்க. எப்படியும் நீ எங்கள புடிச்சிருவேன்னு தெரியும். அதனால தான் ஸ்டேஷன்ல நாங்க சரண்டர் ஆனோம். இதுக்கு மேல உன்னால எங்கள எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறானுங்க. இப்போ கமிஷனரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இதோ பாருப்பா இவங்க 2 பேரையும் நாங்க பார்த்துக்கிறோம். நீ இந்த இடத்துல நிக்கிறதே தப்பு. ஸோ அதனால நீ இங்கேருந்து வெளியே போன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்னோட குடும்பத்தை இப்படி பண்ண இவனுங்க 2 பேரையும் என் கையால எதுவும் பண்ண முடியலையேன்னு சொல்லி அவருக்கு பயங்கரமா கோபம் வருது. இப்போ இந்த செபாஸ்டினையும் சிஜுவையும் நைட்டு ஃபுல்லா ஸ்டேஷன்ல பாதுகாப்பா வச்சுட்டு மறுநாள் காலையில கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்துல கோர்ட்டுக்கு வாசல்ல நம்ம ஹீரோவோட அடி ஆட்கள் மொத்தமா குவிஞ்சு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த செபாஸ்டினும் சிஜுவும் அவங்க எல்லாரையும் பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே கோர்ட்டுக்குள்ள வராங்க. அப்ப திடீர்னு கோர்ட்டு வாசல்லையே இந்த செபாஸ்டினையும் சிஜுவையும் யாரோ ஷூட் பண்றாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அவனுங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகல. ஸோ அதனால போலீஸ்காரங்க ஆம்புலன்ஸ்ல இவனுங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்ப செபாஸ்டினையும் சிஜுவையும் போலீஸ்காரங்க காப்பாத்திடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்ல திரும்பவும் நம்ம ஹீரோவோட அடியாட்கள் எல்லாரும் பயங்கரமா குவிஞ்சு கிடக்குறாங்க. போலீஸ்காரங்களும் எப்படி இவங்க 2 பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கறதுனே தெரியாம அவங்க ஒரு பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் வராம இவங்க 2 பேரையும் நம்ம சேஃபா பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப வேகமா வந்து ஹாஸ்பிட்டல் மேல மோதுது. அந்த நேரத்துல போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த பக்கமா டைவர்ட் ஆகுறாங்க. கமிஷனரும் மேலேருந்து கீழே இறங்கி ஓடி வராரு. அந்த நேரத்துல மேல இந்த செபாஸ்டினையும் சிஜுவையும் ஒரு ரூம்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்க வெடிகுண்டு சத்தம் கேட்குது. ஸோ இப்போ பயங்கர சத்தத்துல வெடிகுண்டு வெடிச்சதுனால போலீஸ்காரங்க எல்லாரும் மேல போய் பார்க்குறாங்க. அங்க போய் பார்த்தா செபாஸ்டினையும் சிஜுவையும் காணோம். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் பக்காவா பிளான் பண்ணி இந்த ஆம்புலன்ஸ் இடிக்கிற மாதிரி இடிக்க வச்சு போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணி அங்க வெடிகுண்ட போட வச்சு அவனுங்க 2 பேரையும் அங்கிருந்து தூக்கியிருக்காரு. ஸோ இப்போ தூக்கின இவனுங்க 2 பேரையும் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேரையும் பயங்கரமா அடிக்கிறாரு. அவருக்கு இருந்த வெறி மொத்தத்தையும் அவனுங்க மேல காட்டுறாரு. அந்த 2 பசங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து இன்னும் நக்கலா தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்துல அவனுங்களும், எப்படியோ நீ என்ன போட்டு தள்ள தான் போற, ஆனா எங்களுக்கு உன்னோட அடியெல்லாம் வலிக்கவே இல்லை. இப்பவும் சொல்றேன்டா, உன்னோட பொண்டாட்டி சூப்பரா இருந்தா. உன் அம்மாவோட கதையை நாங்க முடிச்சிட்டோம். உன் அண்ணனும் இப்போ சீரியஸா இருக்கான். இதுவே எங்களுக்கு போதும்டா அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு இவனுங்களுக்கு மரணம்னா பயமே கிடையாது போல. ஸோ அதனால இவனுங்களுக்கு சாவுக்கு மேல ஒரு விஷயத்த நாம காமிச்சு இவனுங்களை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவனோட உடம்ப ஃபுல்லா பாம்பை நம்ம ஹீரோ செட் பண்றாரு. ஸோ அப்படிதான் இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பண்றாரு. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவனோட உடம்புல கட்டியிருந்த ஒவ்வொரு பாம்பும் வெடிச்சு தன்னோட நண்பன் செத்து போற விஷயத்த இந்த செபாஸ்டின் அவனோட 2 கண்ணால பார்த்து பயந்து பதறி போய் கதறி அழுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இந்த செபாஸ்டினோட உடம்புலையும் பாம்பு செட் பண்ணியிருப்பாரு போல. ஸோ அவனோட நண்பன் இறந்து போறத தன் கண்ணால பார்த்து ரொம்ப கதறி அழுற அந்த நேரத்துல அவனும் பாம்பு வெடிச்சு செதறி அந்த இடத்துலயே இறந்து போவான். அப்படி தன்னோட குடும்பத்துல இருந்த ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி பண்ண செபாஸ்டினையும் சிஜுவையும் தடையுமே தெரியாம அழிச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோ கார்ல நிம்மதியா கிளம்பி போற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.